ஹலோ அப்பா, போனை வச்சிட்டியா? வரேன். குட் மார்னிங் மிஸ்டர் மவுஸ். என்னப்பா நீ? இந்த ஊர்க்காரங்க தான் என்ன மாவுஸ்னு கூப்பிடுறாங்க, நீ கூடவா என்ன மகாதேவன் கூப்பிடக்கூடாதா? இந்த அமெரிக்கால இருக்கிறவங்க உங்க மாவுஸ்னு கூப்பிடுறதுக்கும் நான் உங்களை கூப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்படி? உங்களுக்கு மாவு தோசைனா உசுறு. அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறமும் டெய்லி மாவாட்டி மாவு தோசை பண்ணி சாப்பிடுறீங்க. அதான் நான் உங்களை மாவுஸ்னு கூப்பிட்டேன். நீயும் கல்யாணம் பண்ணிட்டு பாரு, அப்ப நான் பாக்குறேன் நீ மாவு அரைக்கிறியா சட்னி அரைக்கிறியான்னு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது சார். அப்போ உங்க வீட்டுல கல்யாணம் பேச்சு வச்சாங்கன்னு சொல்லு. எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தான். உன் வயசு தாண்டி தான் நான் வந்திருக்கேன். ஆமா, பொண்ணு யாரு? என்னோட அத்தை பொண்ணு பொன்னம்மா. அத்தை பொண்ணா? சொந்தத்திலே கல்யாணம் கட்டிக்க போற? அத்தை பொண்ணை தான் கல்யாணம் கட்டினு அப்பா சொல்லிட்டாரே. அவர் சொல்றாருங்கிறதுக்காக கண்ணை கட்டிக்கிட்டு கிணத்துல குதிச்சிருவியா? சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்ததிக்கு ஆகாதுன்னு தெரியாது? தெரியும் சார். தெரிஞ்சுமா? ஆமா, பொண்ணு எப்படி இருப்பா? கருப்பா சிவப்பா, குண்டா ஒல்லியா, நெட்டையா குட்டையா? அதெல்லாம் தெரியாது சார். என்னப்பா நீ அத்தை பொண்ணுங்கிற, அவளை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்கிறிய? என்ன சார் பண்ண சொல்றீங்க? எங்க அத்தை ஒரு கட்டுப்பெட்டி. கட்டுப்பெட்டியா? உள்ள நிறைய ரூபா நோட்டு சில்லறையில இருக்குன்னு சொல்லு. அது பேரு கல்லாப்பட்டி. கட்டுப்பட்டிக்கும் கல்லாப்பட்டிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? கட்டுப்பட்டினா அடக்க ஒடுக்கமா இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓ, எங்க அத்தை இருக்காங்களே, என்கிட்ட நேர வந்து பேசுனதே கிடையாது. கதவுக்கு பின்னாடி, ஜன்னலுக்கு பின்னாடி அப்படி பாதி முகத்தை மட்டும் காட்டுவாங்க. தமிழ் சினிமால வர மாதிரி. அத்தையே எப்படின்னா அத்தை பொண்ணு எப்படி? பொண்ணை கண்ணில் கூட காட்டினது கிடையாது. நான் வாசல்ல நின்று பேசினா அவ கொல்லக்கட்டுல கிணத்துல நின்று பேசுவா. நான் ஹால்ல நின்று பேசினா அவ மாடியில இருந்து பேசுவா. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒருத்தர் பார்த்து கூடாதான். அப்படி ஒரு சட்டத்திட்டம். அவ்வளவு கட்டுப்பாட வளர்ந்த பொண்ணு இந்த அமெரிக்கா வந்து எப்படிதான் குப்பை கொட்ட போறாளோ? சார், அமெரிக்கால எங்க குப்பை கொட்டணும் கொட்டக்கூடாது 2 நாள் பழக்கி விட்டா சரியா போச்சு. நான் சொல்லித்தரேன். கல்ச்சரே டோட்டலா மாறி போயிடுமாப்பா. ஆமா, பொண்ணு என்ன படிச்சிருக்கா? தெரியாதே. தெரியாதா? சுத்தம். அத்தையே அரைகுறையா தான் பார்த்திருக்க, அத்தை பொண்ணை முழுசா பார்த்தது இல்ல. கட்டுப்பட்டி வேற, ஹெரிடிட்டரி ப்ராப்ளம் வேற வரலாம். நீ கஷ்டப்படுறதும் இல்லாம அந்த பொண்ணு வேற உன்னை கட்டிக்கிட்டு என்ன கஷ்டப்பட போறாளோ? உன் பாடு திண்டாட்டம் தான்பா கிருஷ்ணா. ஐ பிட்டி யூ. என்ன சார் விளையாடுறீங்களா? ஐடியா கேட்டா சபிக்கிறீங்களா? நீங்க என்ன சார் சொல்றது? நான் இந்த ஊர்லயே 4 பேரை ஒப்பீனியன் கேட்கறேன். இந்தியால படிச்சு வளர்ந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிறதா இல்ல நம்ம ஊர்லயே படிச்சு வளர்ந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிறதான்னு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கப்புறம் நான் என் இஷ்டப்படி செய்யறேன். ஓகேயா? அதான் சரி. நான் இந்த கண்ட்ரிக்கு வந்து 28 வருஷம் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வளர்கிற பொண்கள் இங்கே இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் தேவையில்லை. இங்கே இருக்கிற பசங்க இந்தியாவிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வரலாம், தப்பு இல்லை. ஆனால் இங்கேயே பிறந்த பசங்களுக்கு கூட இங்கே இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோன்றது. ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் பேசிக்க ஆசைப்படுறா. இந்தியா வந்தேன்னா கான்டாக்ட் பண்ண முடியாது. போய் பொண்ணு பார்த்து 1 வாரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் இனிமேல் நடக்காது. இப்போ என் புள்ள கூட அவன் ஃபோனில் பேசி பழகித்தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறான். அதனால் இங்கேயே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது பையனுக்கும் ரைட்டு. அதே மாதிரி இந்த ஊரில் வளர்ந்த பொண்களுக்கு இங்கேயே இருக்கிற பையன் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வியூ பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்பேட்டபிலிட்டி இங்கே தான் இருக்குது, இந்தியாவில் கிடையாது. எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாலும், இந்தியாவிலேருந்து வர பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாலும் இங்கே வர பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாலும் அடாப்டபிலிட்டி இருக்கணும். 2 பேருக்கும் இது ஒத்து போகணும். அண்ட் ஆல்சோ as much as possible வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுனாக்கா சந்தோஷமாக இருந்தாக்கா you can marry any either Indian, American, Chinese or Spanish, whatever. But as long as you have some compatibility and also understanding of each other's culture. And of course a very important thing for later life is religion. So if you can do that, then anybody will do it. But it's an equal partnership in the marriage. அமெரிக்காவில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. இப்போ பாருங்கள், நம்ம பையன் இருந்தான்னு வச்சுங்க, அவங்க போய் இந்தியாவில் போய் தான் பொண்ணு எடுத்துகிட்டு வருவாங்க. அதே நம்ம பொண்ணு இருந்ததுன்னு வச்சுங்க, இந்தியாவில் வந்து போய் புள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வழக்கப்படி எல்லாமே செய்ய வேண்டி இருக்குது. அது என்னோடய ஒப்பீனியனுங்க. கிருஷ்ணன், நீங்கள் வந்து உங்கள் உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்க, இந்த ஊரில் கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க.
முடியாது